எல்லா வகையான மரங்களும் தாவரங்களும் சூழ்ந்திருந்த அழகிய ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாங்க. தேவன் ஆதாமிடமும் ஏவாளிடமும் எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தாங்க. ஒரு நாள் சாத்தான் ஏவாளிடம் தேவன் எல்லா மரத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா என்று கேட்டது. அதற்கு ஏவாள் சொன்னாங்க, இல்ல, தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். ஆனால் சாத்தான் ஏவாளை பேசி வஞ்சித்தது. புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்ன கனிய ஏவாள் புசிச்சாங்க. தான் புசித்ததும் இன்றி தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் அந்த பழத்தை புசிக்க கொடுத்தாங்க. அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தேவன் அவங்கள சந்திக்க வந்தாங்க. ஆனால் ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒளிந்து கொண்டாங்க. தேவன் ஆதாமிடம் கேட்கிறாங்க, நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மரத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்கிறாங்க. அதற்கு ஆதாம் ஏவாள கை காட்டுறாங்க. ஏவாள் சர்ப்பத்தை கை காட்டுனாங்க. தேவன் அவங்களுக்கு தோல் உடைகளை கொடுக்கறாங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க.